ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபோனு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அது மாதிரி மழையில் நனைஞ்சதுக்கப்புறம் ஒர்க் ஆடினா அதை எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது, அதை பற்றி அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா என் ஃபோன் மழையில் நனைஞ்சிச்சு, ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா மழையில் நனைஞ்சிட்டே ஒரு வீடியோ போட்டு வந்திருப்பேன். நீங்கள் நேற்று வீடியோ பார்த்துருந்தா தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா மழையிலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோன் அப்படியே வீடியோ பிடிச்சிட்டு வந்திருப்பேன். அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை துளி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் ஹோல்ஸு, சார்ஜிங் பாயிண்ட் ஹோல்ஸ் வெளியில் போயிடுச்சு போல். எப்போவுமே இது மாதிரி தான் பண்ணிட்டு வருவேன் மழையில். என்றைக்கும் அது மாதிரி பிரச்சனை வரல. ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று நல்லா மழையும் காற்று ரெண்டும் சேர்த்து அடித்தங்காட்டி தண்ணி அப்படியே உள்ளே போயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனோட ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அதனால் ஹெட்ஃபோன் குத்தி கேட்டால் பார்த்தீங்கன்னா கேட்குது. நார்மலாக ஹெட்ஃபோனை கழட்டினா ஒன்றும் கேட்கல. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன விஷயம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி கடைசியில் எப்படி என் ஃபோனை ஒர்க் பண்ண வச்சேன், அதை பற்றி அந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எதுவும் தெரியலனா ஃபஸ்ட்டு நம்ம சர்ச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தான். யூடியூப்பில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டேன். யூடியூப் போய் பார்த்தீங்கன்னா இதை தான் சர்ச் பண்ணேன். ஹவ் டு ரிமூவ் வாட்டர் ஃப்ரம் ஸ்பீக்கர் வித் சவுண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணால் நிறைய வீடியோ வரும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ப்ளே பண்ணி விட்டிங்கன்னா அந்த வீடியோ சும்மா அதிகமான ஃப்ரீக்வன்சி இருக்கிற மாதிரி வீடியோ வச்சுருப்பாங்க, அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதை ப்ளே பண்ணிவிட்டு 5ஆவது தடவை ப்ளே பண்ணிங்கன்னா அந்த ஸ்பீக்கரில் இருக்கிற தண்ணி, இந்த சார்ஜிங் போர்ட்டில் இருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னடா நம்புகிற மாதிரியே இருக்குது, அது எப்படி வெளியே வரும் அப்படின்ட்டு நானும் ஒரு 5ஆவது தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் 5 வியூஸ் மட்டும் தான் எங்களுக்கு ஏறிச்சதால அந்த போர்ட்டு சரியான மாதிரியே இதில் ஸ்பீக்கர் ஒர்க் ஆன மாதிரியும் இதில் தண்ணியும் வெளியே வரல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது அப்படின்ட்டு எப்போ போல மறுபடியும் யூடியூப்பில் தான் மறுபடியும் சர்ச் பண்ணி பார்த்தேன் எப்படி வாட்டரை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அரிசிக்குள்ளே வைக்க சொன்னாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அரிசி பேக்குள்ளே அரிசி மூட்டை இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே அந்த ஃபோனை உள்ளே போட சொன்னாங்க. போட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தா ஃபோன் இருக்கான்னு சொன்னாங்க. நான் பார்த்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணல. ஏன்னா நான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அரிசி பேக் இல்லை, அரிசி பாக்கெட்டாக இருந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா அரிசி கம்மியாக இருந்துச்சு. சரி அங்கே அரிசி நாளைக்கு வாங்கிட்டு வந்து அப்போ அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோ, ட்ரை பண்ணுவோம். இப்போதைக்கு அப்படியே விட்டு பார்த்துடலாம், இல்லைன்னா நாளைக்கு அரிசியில் போடுவோம். அரிசி ஒரு கடைக்கு போயிடலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அது வரைக்கும் ஒரு 50% இருந்துச்சு. சரி 50% முடிச்சிருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மறுபடியும் சார்ஜ் போட முடியல. ஏன்னா சார்ஜ் போட்டால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏறுது, டிஸ்கனெக்ட் ஆகுது, கனெக்ட் ஆகுது, அப்படி மாற்றி மாற்றி ஆகிட்டு இருந்துச்சு. சரி ஒரு 50% இருக்குது, முடிச்சுட்ருவோம். முடிச்சுட்டு நாளைக்கு அரிசியில் போட்டு பார்ப்போம், அது ஒரு கடைக்கு போயிடலான்ட்டு ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு 2 மணி நேரம் 50% மூவிற வரைக்கும். கரெக்டாக மூவிறக்கு ஒரு 5-6% இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சரி ஹெட்ஃபோனை கழட்டு பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையா, பார்த்துட்டு ஃபோனை கொண்டு போய் வச்சுட்டுவோம் அப்படின்ட்டு பார்த்து ஹெட்ஃபோனை கழட்டினேன். பாட்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு வெளியே. ஓகே, இப்போ ஒர்க் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் கன்யூஸாக ஒரு 2 மணி நேரம் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபோனை ஹீட்டுனாலே என்னமோ தெரில, அந்த ஸ்பீக்கருக்குள்ளே சார்ஜிங் போர்ட்டில் இருக்கிற தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துடுச்சு. எவாப்ரேட் ஆகிடுச்சான்னு தெரில. நான் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனை ரிப்பேர் பண்ணேன். இது எதுவுமே ஒர்க் இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக கடையில் போய் கொடுத்துடலாம்.